Welcome dear students and aspirants, those who are preparing for competitive examinations. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா TNPSC Combined Technical Services Examination அதோட ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ட்ரேட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் கோட் வந்து 542. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக வந்து 2 ஷார்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 யூனிட்க்கு இப்போ தேர்ட் வீடியோவாக இருக்க போது அதோட கண்டினியூஷன் தான். ஸோ Unit-3 எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் டெஸ்ட் த பேராமீட்டர்ஸ் பை யூசிங் எலக்ட்ரிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 கொஸ்டின்ஸ் கேப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபல்ஸ், கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ், ஓம்ஸ் லா, பவர், energy, voltmeter, ammeter, ohmmeter, multimeter, conductors and insulators, wires, shielding, length versus resistance, resistor ratings, capacitors and coil fuses and circuit breakers, ballast resistor, striping wire insulation, cable color codes and sizes, resistors in series circuits, parallel circuits and series parallel circuits, electrostatic effects, capacitors and its applications, capacitance series and parallel, cells in series and parallel, magnetic effects, heating effects, thermoelectric energy, thermistors, thermocouples, electrochemical energy, photovoltaic energy, piezoelectric energy, electromagnetic induction, relays, solenoids, primary and secondary windings in transformer, stator and rotor coils in motor, basics of AC and DC, various terms such as positive cycle, negative cycle, frequency, time period, RMS, peak, instantaneous values, single phase and three phase supply. Terms like line and phase voltage or currents, insulators, conductors and semiconductor properties, different types of electric cables. So இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய டாபிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு வந்து ப்ரீவியஸாக எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு அதே மாதிரி ஃபைனலாக வந்து அதோட MCQ as well as one-liners, 50 one-liners and 50 MCQs இருக்கு. அதை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபல்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டின்றது வந்து இஸ் a flow of electrons through a conductor. ஸோ இங்கே 2 விதமான கரண்ட் சொல்கிறோம். ஒன்று வந்து AC கரண்ட், ஒன்று வந்து DC கரண்ட். ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். ஸோ கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கனெக்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் டு தி எர்த் டு ப்ரிவென்ட் எலக்ட்ரிக் ஷாக். ஸோ as well as ensure safety and equipment protection. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. V is equal to IR. ஸோ இப்போ வந்து ரிலேட்ஸ் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 விதமா அதை மூணுத்தையும் ரிலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பவர் அண்ட் எனர்ஜி. ஸோ பவர்னா வந்து VI சொல்லுவாங்க. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் மல்டிப்ளைட் பை கரண்ட், ப்ராடக்ட் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட், யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பவர் இன்டு டைம். ஸோ வாட் ஹவர்ஸ் விஷயத்தில் வாட் ஹவர்ஸ் மெஷர் பண்ணுவாங்க, ஆர் கிலோ வாட் ஹவர்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ஓம் மீட்டர், மல்டிமீட்டர். வோல்ட் மீட்டர்ல வந்து என்ன மெஷர் பண்ணுவோம், வோல்டேஜ் மெஷர் பண்ணுவோம். ஸோ கனெக்டட் இன் பேரலல், ஒரு சர்க்யூட்ல வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணா பேரலா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அம்மீட்டர் வந்து மெஷர்ஸ் கரண்ட் கனெக்டட் இன் சீரிஸ், ஓம் மீட்டர் வந்து மெஷர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மல்டிமீட்டர் வந்து மெஷர் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல் இன் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ் வந்து என்ன பண்ணா அலோ கரண்ட் ஃப்ளோ, எக்ஸாம்பிள் காப்பர். அண்ட் இன்சுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணா ரெசிஸ்ட் கரண்ட் ஃப்ளோ, எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் ஒயர்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஷீல்டிங் வந்து ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், லென்த் வெர்சஸ் ரெசிஸ்டன்ஸ். மோர் லென்த்னா ஹையர் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று சொல்லலாம். என்ன ஃபார்முலானா R இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ R இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. இப்போ ஆக்சுவலா வந்து லென்த், இப்போ லென்த் வந்து அதிகமாச்சுன்னா அந்த ஆக்சுவலா ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டி, எல் வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர், எல் வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர், லென்த்னு எழுதிடுறேன். ஏ வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், ஏரியான்னு எழுதிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஸோ இப்போ when the length increases that implies resistance also increases. ஸோ இதான் விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ லென்த் வர்சஸ் ரெசிஸ்டன்ஸ், மோர் லென்த் ஹையர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லென்த் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் ரேட்டிங்ஸ் வந்து இண்டிகேட்டட் in ohms, wattage defines power handling. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் காயில்ஸ். கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு the capacity is equal to epsilon a by d. ஆக்சுவலாக இங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குறையும், டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து என்ன எனர்ஜி ஸ்டோர் பண்ணால் ஸ்டோர் சார்ஜ். இந்த அதே மாதிரி இது எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணால் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்டோர் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸ்டோர் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கெப்பாசிட்டர் டசன்ட் அலோ சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து காயில் மீன்ஸ் நத்திங் பட் இண்டக்டர் வந்து எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணா பை மீன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி இட் அப்போஸ் த கரண்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து ஃபியூசஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஃபியூஸ் மெல்ட்ஸ் அண்ட் ஓவர்லோட் டு பிரேக் த கரண்ட். ஃபியூஸ் மெல்ட் ஆன் ஓவர்லோட் டு பிரேக் த சர்க்யூட் பிரேக்கர் வந்து என்ன பண்ணா ஸ்விட்ச் த ட்ரிப்ஸ் அண்ட் ஓவர்லோட் இருக்கும்போது ஸ்விட்ச் த ட்ரிப் பண்ணும். ஸோ பேலஸ்ட் ரெசிஸ்டர் லிமிட்ஸ் கரண்ட் இன் டிவைசஸ் லைக் ஃப்ளோரசன்ட் லேம்ப். அதே மாதிரி வயர் ஸ்ட்ரிப்பிங்கிறது ரிமூவ் இன்சுலேஷன் ஃப்ரம் கேபிள்ஸ் ஃபார் கனெக்ஷன்ஸ். ஸோ நம்ம அந்த இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் கலர் கோட்ஸ் அண்ட் சைசஸ். கலர் கோட்ஸ் டிஃபைன் பர்பஸ், ரெட்னா ஃபேஸ், பிளாக்னா நியூட்ரல். ஸோ சைஸ் டிஃபைன்ஸ் கரண்ட் கெப்பாசிட்டி, ஸ்கொயர் மில்லிமீட்டர் இல்ல மில்லிமீட்டர்
டிவைடர் ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் கான்ஃபிகரேஷன், சீரிஸ் கான்ஃபிகரேஷன், பேரல் கான்ஃபிகரேஷன். சீரிஸ் பேரல்னா காம்பினேஷன் ஆஃப் போத். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு சில ஃபார்முலா சொல்லிடுறேன். ஸோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ ரெசிஸ்டர் இன் சீரிஸ் வந்து இதுதான் ரெசிஸ்டர் இன் சீரிஸ். இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் which are connected in series சொல்றேன், R1 R2 and Rn. ஸோ இதோட R ஈக்குவலன்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணும் R1 plus R2 plus டாட் plus Rn. ஜஸ்ட் இப்போ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா நீங்க ஆட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் which are in parallel, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸோ n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் which are connected in parallel. ஸோ அதுக்கு வந்து this is R1 R2 R3 சாரி Rn வச்சுப்போம். ஸோ Rn. ஸோ இப்போ இது வந்து இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா 1/R, ஆக்சுவலா R ஈக்குவலன்ட் அதாவது 1/R ஈக்குவலன்ட் சொல்லுவோம். 1/R ஈக்குவலன்ட் equal to 1/R1 plus 1/R2 plus டாட் plus 1/Rn. இது வந்து 1/R ஈக்குவலன்ட். நீங்க கால்குலேட் பண்ணது R ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணனும். ஸோ அதே மாதிரி இப்போ சீரிஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து வந்தா சீரிஸ் பேரலல் காம்பினேஷன். சரியா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட்ஸ். சார்ஜ் builds up without flow. Rubbing object. So capacitance circuits அது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அதே மாதிரி அதுல சீரிஸ் அண்ட் பேரலல் பார்க்கலாம். இப்போ கெபாசிட்டர் சீரிஸ் அந்த என்ன பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெபாசிட்டரோட சிம்பிள் இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C1 C2 டாட் Cn. if n number of capacitors which are connected in series, so அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா அதோட ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்னன்னா 1/C equivalent is equal to 1/C1 plus 1/C2 plus டாட் plus 1/Cn. அதே மாதிரி கெபாசிட்டன்ஸ் இன் பேரலல் இருந்தா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா n number of capacitors which are connected in parallel. So first capacitance as well as second டாட் n Cn. So C1 C2 and Cn. இதோட C equivalent பாத்தீங்கன்னா C equivalent equal to C1 plus C2 plus டாட் plus Cn. So இப்போ கெபாசிட்டன்ஸ் சீரிஸ் இருந்தா சோ இந்த ஃபார்முலா, கெபாசிட்டன்ஸ் பேரலல் இருந்தா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். செல்ஸ்னா வந்து பேட்டரி தான். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சீரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்க்ரீசஸ் வோல்டேஜ். சீரிஸ் அதாவது நம்ம செல்ஸ் பேட்டரி வந்து சீரிஸ் பண்ணா வோல்டேஜ் அதிகமாகும். அதே பேட்டரி வந்து பேரலல் பண்ணா கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் கெபாசிட்டி அதாவது சேம் வோல்டேஜ். அங்க வந்து பேரலல் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் சேம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. சீரிஸ்ல வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் பட் ஆனா கரண்ட் வந்து சேம். ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ். ஸோ கரண்ட் கேரிங் ஒயர்ஸ் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ். கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் ஜெனரேட்ஸ் ஹீட். ஸோ ஹீட்டர்ஸ் டோஸ்டர்ஸ் பார்த்துப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் தெர்மோ எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட்ஸ் ஹீட் டு எலக்ட்ரிசிட்டி யூசிங் தெர்மிஸ்டர்ஸ். தெர்மிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணா சேஞ்சஸ் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பரேச்சர். அதே மாதிரி தெர்மோகப்பிள்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டட் பை டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ த பேட்டரிஸ். நெக்ஸ்ட் போட்டோவால்டிக் எனர்ஜி சோலார் பேனல் கன்வெர்ட்ஸ் சன்லைட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் பீசோ எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் பிரஷர் வந்து என்னவா மாறும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறும். ஸோ அது வந்து சென்சார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூசஸ் வோல்டேஜ் இன் கண்டக்டர். ஸோ யூஸ்ட் இன் டிரான்ஸ்ஃபார்மர் as well as generators. நெக்ஸ்ட் வந்து ரிலேஸ் அண்ட் சாலினாய்ட்ஸ். ரிலே வந்து எலக்ட்ரிக்கலி ஆபரேட்டட் சுவிட்ச் அண்ட் சாலினாய்ட் வந்து காயில் கிரியேட்டிங் மேக்னெட்டிக் மோஷன், அதாவது லீனியர் மூவ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொறுத்தவரைக்கும் பிரைமரி வைண்டிங் இருக்கு, ரிசீவ்ஸ் இன்புட் வோல்டேஜ் அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ் இருக்கு, டெலிவர்ஸ் அவுட்புட். ஸோ நம்ம ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட்டார்ஸ் அதுல வந்து என்ன ஸ்டேட்டர் ரோட்டார் பத்தி பேசுறோம். ஸ்டேட்டர் வந்து என்ன ஸ்டேஷனரி பார்ட் வித் காயில்ஸ், ரோட்டார் வந்து ரொட்டேட்டிங் பார்ட் இன்சைட் த ஸ்டேட்டர். நெக்ஸ்ட் ஏசி மீன்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அதே மாதிரி டிசி வந்து ஒன் வே ஃப்ளோ, அதாவது ஒரு வழி பாதைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து யூஸ்ட் இன் பேட்டரிஸ். டிசினா டைரக்ட் கரண்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஆஃப் இருக்கு as well as நெகட்டிவ் ஆஃப் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது ஆல்டர்னேட்டிங். ஸோ டிசி வந்து டைரக்ட் கரண்ட். ஸோ இதோட இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இப்போ இதோட வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதோட ஆம்பிளிடியூட் ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் ஆர் கரண்ட் இப்போ வந்து அந்த வோல்டேஜோ கரண்டோ மாறிட்டே இருக்கும். சரியா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஏசி வேவ் ஃபார்ம்ஸ். ஸோ ஏசி வேவ் ஃபார்ம்ஸ் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் சைக்கிள் ஆஃப் வேவ் ஆஃப் ஏசி இன் ஈச் டைரக்ஷன். ஃப்ரீக்வன்சி சைக்கிள்ஸ் per செகண்ட். ஸோ டைம் பீரியட்னா 1/frequency ஃப்ரீக்வன்சி சொல்லலாம். ஸோ டைம் ஃபார் ஒன் சைக்கிள், டைம் இன் செகண்ட்ஸ் ஃபார் ஒன் சைக்கிள். ஆர்எம்எஸ் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் இஸ் அன் எஃபெக்டிவ் வேல்யூ. ஸோ பீக் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ அட் எனி மொமெண்ட். இன்ஸ்டன்டேனியஸ்னா வேல்யூ அட் எனி மொமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸ் வர்சஸ் 3 ஃபேஸ். சிங்கிள் ஃபேஸ்னா 1 ஏசி வேவ் ஃபார்ம், 3 ஃபேஸ்னா 3 ஏசி வேவ் ஃபார்ம். ஸோ இது வந்து 120 டிகிரி அப்பார்ட் ஃபார் more efficient for power systems. So line and phase voltage are current. Line voltage is the voltage between the two lines. Phase voltage is the voltage between the line and the neutral. So next properties of materials. Insulators, conductors, semiconductors. Insulator வந்து block the current, conductors வந்து carry current, semiconductors வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும், intermediate conductivity. So இப்போ insulators பொறுத்தவரைக்கும் glass rubber சொல்ல example, conductors வந்து copper aluminum, semiconductors வந்து silicon used in electronics. So next அடுத்து வந்து types of electric cables, single core and multi core, shielded, armored. Choose based on current, voltage and environment. Single core, multi core and shielded and armored. So இது எதை பேஸ் பண்ணா கரண்ட், வோல்டேஜ், என்விரான்மென்ட் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நாங்கள் என்ன வச்சிருக்கோம்னா 50 ஒன் லைனர்ஸ் இருக்கு. இந்த 50 ஒன் லைனர்ஸ் வந்து
உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அதை பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். as well as நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஒரு 50 MCQ இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Dear viewers, if you like this video, then please hit the like button. If you want more videos like this, then subscribe my channel, Dyson Ramakrishnan. I thank all the learners those who are watching and learning through my videos. Dyson Ramakrishnan signing off. Thank you.